ஏண்டி ஜோசியக்காரன் கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு நேரம் சரியில்லை, காலையில் எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு சாமி கூப்பிடுங்கன்னு சொன்னான். அதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதை பார்த்துட்டு நான் திருந்திட்டு நீயே தப்பு கணக்கு போட்டிய. ஏய், ரோட்ல போற தெரு நாய்க்கு கொடுக்கற மரியாதை கூட இந்த குடும்பத்துக்கு நான் கொடுக்கறது கிடையாது. இந்த வீட்டுல கேவலம் ஒரு டிரைவரா வேலை பார்த்தவன் என் பொண்ணு ஆசைப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக அவனை வீட்டோட மாப்பிள்ளை ஆக்கிக்கிட்டு அவனுக்குன்னு ஒரு தொழிலை வச்சு கொடுத்து அதை ஒழுங்கா பாத்துக்க சொன்னா அதை விட்டுட்டு ஓடி போயிட்டான் இந்த துப்பு கட்டவன். இவனுக்காக பணத்தை திருப்பி கேட்டு நீங்களா வந்திருக்கீங்களா? எந்த முகத்தை வச்சுட்டு நீங்களா இங்க வந்திருக்கீங்க? மரியாதை வெளியே போயிடுங்க, இல்ல நடக்கிறதே வேற. ஏய், என் புள்ள செல்வத்துக்கு சேர வேண்டிய சொத்தை ஏமாத்தி எழுதி வாங்கிட்டு எங்கடே மரியாதை குறைவா பேசுறியா? ஒழுங்கா பணத்தை கொடு, இல்ல உன்னை சும்மா என் வீட்டுக்கே வந்து என் மேலேயே கை வைக்கிறியா? நான் கண்ணை காட்டினா போதும், நீ இருக்கிற இடம் தெரியாது. அண்ணா சொல்லுங்க, அவனை பொழந்து போட்டுறான். ஏய் வாங்கடா. இல்லண்ணா வாங்க, நான் சொல்றேன்ல. சரிண்ணா. டேய் வாங்கடா. ஏய், என்ன ரவுடித்தனத்தையும் ஆள் பலத்தையும் காட்டி எங்களை மிரட்டி பாக்குறியா? நீ திருந்திட்ட, பணத்தை எங்களுக்கு திருப்பி தர போறேன்னு உன் பொண்ணு சொன்னதுனால தான் நாங்க இங்க வந்தோம். நீ திருந்தல, திருப்பியும் தரமாட்ட. ஆனா எங்ககிட்ட நீதி நேர்மை இருக்கு. அந்த இடத்த எப்படி மூக்குறதுன்னு எங்களுக்கு தெரியும். கோர்ட்டுக்கு நீ பதில் சொல்லி தான் ஆகணும். சும்மா கடந்த எங்களை சீண்டி விட்டுட்டல, உன்னை கோர்ட்ல நிறுத்தி அவமானப்படுத்தி அந்த இடத்த நான் திரும்பி வாங்கல, என் பேரு பூங்காவனம் இல்ல. வாடா. என்ன சம்மந்தி எங்களை இப்படி ஏமாத்திட்டீங்க? நீங்க திருந்துட்டீங்க, மாறிட்டீங்க, நீங்க சொன்னதுனால தான் நாங்க இங்க வந்தோம். நான் திருந்திட்டேன்னு உங்ககிட்ட வந்து சொன்னா நீயா ஏமாந்தா? அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? அந்த இடத்துக்காக உனக்கு ஒரு சல்லி காசு கூட கொடுக்க மாட்டேன். இந்த முண்டை எனக்கு பண்ண துரோகத்துக்கு எல்லாம் சரியா போச்சு. எல்லாம் வெளியே போங்க. நீங்க பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லைப்பா. உங்க பேச்சை நம்பி தானே இவங்க இங்க வர சொன்னேன். இப்ப அவங்க அவமானப்படுறதுக்கு நானே காரணமாயிட்டேன். உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? என் கையை பிடிச்சிட்டு கண்ணீர் விட்டீங்களே, அப்ப அதெல்லாம் பொய்யா? ஆட என்னம்மா நீ குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு நீ கேள்விப்பட்டது இல்லையா? நீ அவசரப்பட்டு அவங்கள வரவழைச்சா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அன்னைக்கு மரண பயத்துல கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டு ஏதோ உளறி இருப்பேன். அது அன்னையோட சரியா போச்சு. இத பார், இன்னும் ஒரு நிமிஷம் கூட இவங்களா இங்க நிக்க கூடாது. எல்லாத்தையும் வெளியே போக சொல்லு. என்னங்க, ஏங்க இப்படி இருக்கீங்க? நான் கூட நீங்க திருந்திட்டீங்கன்னு நம்பி ஏமாந்துட்டேன். இதுக்கப்புறம் கூட நீங்க திருந்த கூடாதா? நான் யாருக்காகவும் எதுக்காகவும் திருந்த வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியெல்லாம் ஒரு எண்ணம் உங்க மனசுல இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் அழிச்சிருங்க. அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இடத்த ஒரு பிச்சைக்காரனுக்கு போட்டாலும் போடுவேனே தவிர இந்த பரதேசி பைய குடும்பத்துக்கு ஒரு சல்லி காசு கூட கொடுக்க மாட்டேன். என்ன? டிஃபன் ரெடியா? ரெடியா இருக்கு, உட்காரு வைக்கிறேன். அம்மா, எனக்கு இன்னைக்கு சீக்கிரம் பசிக்குது, டிஃபன் எடுத்து வை. ஏமா பொம்பளை புள்ள, நீ குளிக்காம சாப்பிடலாமா? போய் குளிச்சுட்டு வா. ஐயோ அம்மா, பல்லு விளக்காம சாப்பிட்டதாமா தப்பு, குளிக்காம சாப்பிட்டா தப்பே இல்ல. வெளியே கிளம்பும் போது குளிச்சுக்கிறேன், டிஃபன் எடுத்து வைமா. என்னம்மா அது, காலையிலே ஃப்ரைட் ரைஸ்லாம் பண்ணிருக்க? ஏண்டியம்மா, சிக்கனும் சொன்ன, இதுக்கு பேர் தான் சிக்கனுமா? நல்லா பாருங்க, அது ஃப்ரைட் ரைஸ் இல்ல. ஃப்ரைட் ரைஸ் இல்லையா? ஆமா, ஃப்ரைட் ரைஸும் இல்ல, தக்காளி சாதமும் இல்ல. ரெண்டுத்துக்கும் நடுவுல ஏதோ வேற மாதிரி இருக்கே. ஐய, பழைய சாதத்தை தாளிச்சு வச்ச மாதிரி இருக்கு. என்னம்மா இது, பழைய சோறா? பழைய சோறு தான், ஆனா தாளிச்ச சோறு. ராத்திரி நிறைய சாப்பாடு மிஞ்சி போயிடுச்சு. வழக்கமா அதை கீழே தான் கொட்டுவோம். அப்பதான் ராணி சொன்னா, எங்க வீட்டுல சாப்பாடு மிஞ்சி போனா இப்படித்தான் பண்ணுவோன்னு சொன்னா. அதான் தாளிச்சோம். டேய், நான் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லாதான் இருக்கு, சாப்பிடு. என்னம்மா நீ காலையில வேலை தேடி போறப்ப இப்படி மூட் அவுட் பண்ற?
காலையில இட்லி தோசைன்னு ஏதாவது பண்ண வேண்டியதானே? எல்லாத்துக்கும் காரணம் உன் பொண்டாட்டி தாண்டா. நமக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அம்மா ஒரு நாளாவது இப்படி பழைய சோறை தாளிச்சு கொட்டிருப்பாங்களா? சிக்கனுங்கிற பேர்ல அம்மாவை கூட மாத்தி வச்சிருக்கா. இதெல்லாம் உன் வேலை தானா? யாரும் திருப்தியா சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, நீங்களே சாப்பிட்டு பாருங்களேன், நல்லா தான் இருக்கும். தொட்டுக்க சாம்பார் பண்ணிருக்கேன், நல்லா இருக்கு, சாப்பிடு. அம்மா, வர வர நீ இவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. இது எதுல போய் முடியுமோ தெரியல. ஆகாஷ் எப்பவுமே சுட சுட இட்லி தான் சாப்பிடுவான்னு தெரியும்ல, 3 விதமான சட்னியும் கேட்பான்னு தெரியும்ல. இப்ப இப்படி பழைய சோறை போட்டு வச்சு சாப்பிடுனா என்ன அர்த்தம்? ஏய், நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? அவன் சாப்பிடுவான். அவ கிடக்குற, நீ சாப்பிடுப்பா. ஆகாஷ், நீ திரும்ப வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சா பழையபடி சாப்பிடலாம்ப்பா. இப்ப இத சாப்பிடு. என்ன காலையில டைனிங் டேபிள் உட்காந்துட்டு என்ன பிரச்சனை? பாருங்கப்பா, காலையில டிஃபனுக்கு ராத்திரி வச்ச மிஞ்சி போன பழைய சாதத்தை தாளிச்சு வச்சுக்கிட்டு நல்லா இருக்கு சாப்பிடுன்னு மாமியார் மருமகளும் என்ன கட்டாயப்படுத்துறாங்க. என்னது, பழைய சாதத்தை தாளிச்சு வச்சிருக்காங்களா? என்ன இதெல்லாம் ஓ ஏற்பாடா? ஆமாப்பா, இது எல்லாத்துக்கும் காரணம் சிக்கனுங்கிற பேர்ல தோ இவ ஐடியா தான். ஓஹோ, சிக்கன நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ஆ? ஏங்க, ராணி செஞ்சதுல என்ன தப்பு இருக்கு? எல்லாம் நம்ம நல்லதுக்காகத்தானே பண்றா. எது நல்லது? பழைய சாதத்தை தாளிச்சு வைக்கிறதா? நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு, ஆப்ரேஷன் வேற பண்ணியிருக்கு. இது எனக்கு சரிப்பட்டு வருமா? ஆ? எனக்கு ஏதாவது ஆகணுன்றதுக்காக ஐடியா பண்ணி செஞ்சு வச்சிருக்கியா? மாமா, உங்களுக்கு இந்த சாப்பாடு இல்ல, உங்களுக்கு தனியா இட்லி செஞ்சு வச்சிருக்கேன். தேங்காய் போடாம தக்காளி சட்னி செஞ்சு வச்சிருக்கேன், உட்காந்து சாப்பிடுங்க. அப்பாவுக்கு மட்டும்தான் இட்லியா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? கூட 1/2 கிலோ மாவு வாங்கிருந்து எல்லாரும் இட்லி சாப்பிட்டுருக்கலாம்ல? இந்த மாவை நான் கடையில வாங்கலங்க, மாமாவுக்காக நேத்து கொஞ்சமா மிக்ஸில அரைச்சது. நீங்க உட்காருங்க மாமா, உட்காருங்க. நீ சாப்பிடேண்டா, ஏன் உட்காந்து பாத்துட்டு இருக்க? இன்னும் கொஞ்சம் வைக்கவா? சாப்பிடு, நல்லா தான் இருக்கு. நீ ஏண்டி சாப்பிடாம உட்காந்துருக்க? நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நீ தானே பசிக்குதுன்னு சொன்ன. நீ தானே குளிச்சுட்டு சாப்பிடுன்னு சொன்ன, நான் குளிச்சுட்டே சாப்பிட்டுக்கிறேன். ஏண்டி, பாப்பாக்காவது பால் வச்சிருக்கியா இல்ல கூழு கீழு காய்ச்சி வச்சிருக்கியா? பாப்பாக்கு வேண்டிய பாலை தனியா எடுத்து வச்சிருக்கேன். அதானே பார்த்தேன். டேய், நீ ஏன்டா பாதிரியே எழுந்திருச்சு போற? போதும் போதும். ஐயோ, அரை வயித்தோட எழுந்திருச்சு போறானே. ஆகாஷ், ஒரு நிமிஷம். அவசியம் பைக்ல தான் போகணுமா? ஏன்? இல்ல, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. டெய்லி பைக்ல போயிட்டு வர்றதுக்கு 1 லிட்டர் பெட்ரோலாவது ஆகும். இன்னைக்கு பெட்ரோல் விக்கிற விலைக்கு. நிறுத்துறியா? உன்னோட சிக்கனத்தெல்லாம் கிச்சனோட வச்சுக்கோ, என்கிட்ட வேண்டாம். நான் இப்ப என்ன மாதிரி வேலை தேடி போயிட்டு இருக்கேன்? ரெப்ரசன்டேட்டிவ் வேலை. பைக் இருந்தாதான் வேலையே கிடைக்கும், புரிஞ்சதா? பெருசா பேச வந்துட்டான். அம்மா, என்னப்பா? ஒரு 400 ரூபாய் பணம் கொடு, ரீசார்ஜ் பண்ணும், பெட்ரோல் பண்ணும். பணமா? ராணி கிட்ட 650 ரூபா தான் இருக்கு. இப்ப அது கூட இல்ல அத்தை. மளிகை சாமான் வாங்கினதுல 250 ரூபாய் செலவாயிடுச்சு. இப்ப பாக்கி 400 ரூபாய் தான் இருக்கு. பாத்தியா, இன்னும் 400 ரூபாய் தான் இருக்கா. அப்புறம் வீட்டு செலவுக்கு வேணுமே. என்னம்மா பேசுற நீ? ஃப்ரெண்டு வேலை விஷயமா கூப்பிட்டு இருக்கான், ரீசார்ஜ் பண்ணும், வண்டிக்கு பெட்ரோல் போடணும். கையில பைசா இல்லைன்னா எப்படி? நீ இருக்கிறது கூட அப்புறம் ஏதாவது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்னடா புரியாம பேசுற? வீட்ல 5-10 கூட இல்லைன்னா எப்படி? அம்மா, நான் சொல்றது கேளு. பரவாயில்ல, விடுங்க. அவர் ஏற்கனவே சரியா சாப்பிடல. வேலை தேடி போற மனுஷன் நிம்மதியா போக வேண்டாமா? நான் அந்த 400 ரூபாவை கொடுத்துடுறேன். கையில இருக்கிறத கொடுத்துட்டா வீட்டு செலவுக்கு என்ன பண்ணுவ? எப்படி சமாளிப்ப? நான் சமாளிச்சுக்கிறேன் அத்தை. இந்தாங்க. என்ன ராணி, கையில இருந்த 400 ரூபாயும் ஆகாஷ் கிட்ட கொடுத்துட்டேன். இப்ப மதிய சாப்பாட்டுக்கு காய்கறி எல்லாம் வாங்கணும். அப்புறம் செலவுக்கு என்ன பண்ணுவ? என்னத்த பண்ண சொல்றீங்க? உங்க பையன் முகம் எப்படி வாடிடுச்சுன்னு பாத்தீங்கல்ல, அதான் செலவு பத்தி கவலைப்படாம இருக்கிற பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். சரோஜா, நீ ஏதாவது பணம் சேர்த்து வச்சிருப்பல, அத போய் எடுத்துட்டு வா. ஐயோ, என்கிட்ட எந்த பணமும் இல்லப்பா. பொய் சொல்லாத. நீ வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும். இருக்கிறத கொடு. மதிய காய்கறி எல்லாம் வாங்கணும். குடுக்கறதெல்லாம் கணக்கு வச்சுக்கோ. ஆகாஷ் சம்பளம் வாங்கிட்டு வந்தது திருப்பி கொடுத்துறேன். அம்மா, என்கிட்ட எந்த பணமும் இல்ல, ஆளை விடு நீ. என்ன இது சோதனை? நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு கஷ்டம் வந்ததே இல்லையே. கவலைப்படாதீங்க அத்தை. இந்த கஷ்டத்தை சமாளிக்க என் அண்ணன் இருக்காரு.
என்னம்மா பேசுற? நம்ம குடும்ப செலவுக்கு போய் உங்க அண்ணன் கிட்ட பணம் வாங்கலாமா? நம்ம குடும்ப மானம் என்ன ஆகுறது? அவர் நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாரு? கவலைப்படாதீங்க அத்தை. இந்த குடும்பமான மேல உங்களுக்கு எவ்வளவு அக்கறையும் பொறுப்பும் இருக்கோ அதே அளவுக்கு எனக்கும் இருக்கு. இந்த குடும்பமானத்துக்கு எந்த பங்கமும் வராம தான் நான் நடந்துப்பேன். நான் வரேன் அத்தை. என்னங்க நம்ம குடும்ப நிலைமை இப்படி ஆயிடுச்சு? எல்லாம் அவ வந்த நேரம் தான். என்ன பண்றது? இப்பவும் சாப்பிடல. போற போக்க பார்த்தா மதிய சாப்பாடும் கிடைக்காது போல இருக்கே. இப்ப என்ன பண்ணலாம்? ம், இந்த நேரத்துல சரோஜா இதுக்கு ஃபோன் பண்றா? சொல்லு சரோஜா. யோ, மதியம் நீ வீட்டுக்கு வரும்போது எனக்கு ஒரு நல்ல பிரியாணியா பார்த்து வாங்கிட்டு வா. நோனோ, பிசினஸ்ல ரொம்ப பிஸியா இருக்கேன். கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பலாம் கடையை மூட முடியாது. ஆளே இல்லாத கடையில யாருக்கு டீ ஆத்திட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதையா மதியம் பிரியாணியோட வர. வீட்ல இருக்கிற யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வா. இல்ல உன் ஹோட்டல் டீ கடையான விஷயத்த வீட்ல எல்லாத்தையும் சொல்லிடுவேன். வேணா சரோஜா, கம்பெனி ரகசியத்தை வெளில சொல்லிடாத. உனக்கு பிரியாணி தானே வேணும்? நான் வாங்கிட்டு வரேன். இப்போ வாங்கிட்டு வரேன். அது அண்ணி அண்ணி வரேன். வாங்க. இந்தாங்க அண்ணி டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்ல அண்ணன்ட்ட கையெழுத்து வாங்கி வைங்க. நான் காலையில வந்து வாங்கிக்கிறேன். என்ன டாக்குமெண்ட் இது? என்கிட்ட கொடுத்து கையெழுத்து வாங்க சொல்றீங்க? நீங்களே வாங்க வேண்டியதானே? நான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன் அண்ணி. அவர் திண்டிவனம் வரைக்கும் ஏதோ வேலையா போயிருக்காராம். நைட்டு தான் வருவாராம். டாக்குமெண்ட்டை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. அப்படியா? என்ன டாக்குமெண்ட் இது? ஒரு முக்கியமான நிலத்தோட டாக்குமெண்ட். அண்ணன் பேர்ல நாளைக்கு பத்திரமாக போகுது. டாக்குமெண்ட்டை ரைட்டர்கிட்ட கொடுத்து எழுதி வாங்கிட்டு வந்திருக்கேன். அண்ணன் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா காலையில நேரமா வந்து வாங்கிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் ஆக வேண்டியதை பார்ப்பேன். அண்ணன் 11 மணிக்கு மேல நான் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் ஆஃபீஸ் வந்தா போதும். இதுதான் நீ விஷயம். சரி, நைட் அவர் வந்த உடனே நான் கையெழுத்து வாங்கி வைக்கிறேன். நீங்க கிளம்புங்க. வரேன் நீ. என்னம்மா ரேவதி, எப்படி இருக்க? என்னம்மா நீ இப்படி பண்ணிட்ட? நான் என்ன பண்ணிட்டேன்? அண்ணங்கிட்ட காலையில ஃபோன் பண்ணி பேசும்போது நடந்ததெல்லாம் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாருமா. வாசு அவங்க அப்பா அம்மா எல்லாம் கூட்டிட்டு வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்காக பணம் கட்டியாம. ஆமா, அதுக்கு என்ன இப்ப? என்னம்மா நீ? அண்ணன் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாரு, உயிரா இருக்காரு. அவர் மனசை புரிஞ்சுக்காம அவரை பிடிக்காத மாதிரி நடந்துகிட்டா எப்படிமா? இங்க பாருங்க சங்கர்லிங்கம், நீங்க வந்தா உங்க அண்ணன் விஷயம் மட்டும் பேசுங்க. குடும்ப விஷயத்துல எல்லாம் தலையிடாதீங்க. ரேவதி கிட்ட எதுவும் பேசாதீங்க, புரியுதா? கோச்சிக்காதீங்க அண்ணி. அண்ணன் மனசு கோணாம நடந்துகிட்டா குடும்பத்துல பிரச்சனை இருக்காது பாருங்க. அதுக்காகத்தான் சொன்னேன். இங்க பாருமா ரேவதி, இப்ப அம்மா கையில கொடுத்திருக்கிற டாக்குமெண்ட் வேளச்சேரிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிரவுண்ட் நிலத்தோட டாக்குமெண்ட். இது நாளைக்கு அண்ணன் பேர்ல கரையமாக போகுது. எப்படி வந்தது தெரியுமா? இந்த நில பிரச்சனைக்காக அண்ணனை பஞ்சாயத்து கூப்பிட்டாங்க. போய் பார்த்ததுல பிரச்சனை பண்ண 2 பார்ட்டியுமே வீக்குன்னு அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. பார்ட்டிங்க 2 பேரையும் மிரட்டி உங்க 2 பேருக்கும் பொதுவா நிலத்தை நானே வாங்கிக்கிறேன், இவ்வளவுதான் பணம் தர முடியும்னு சொல்லிட்டாரு. அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அப்பீல் ஏது? நாளை காலையில ரெஜிஸ்ட்ரேஷன். இப்படியெல்லாம் அண்ணன் சாமர்த்தியமா சம்பாதிக்கிறது எதுக்காகமா? அவருடைய ஒரே வாரிசான உனக்காகத்தாம்மா. நீ ஏமா அவர் மனசு சந்தோஷப்படுற மாதிரி நடந்து கூடாது? கோவப்படாதம்மா. அப்பா மனசு கோணாம நடந்துக்கிறது தானே பொண்ணுக்கு லட்சணம். அண்ணி எடுத்துக்க. அண்ணன் பேச்சுக்கு மறு பேச்சு பேசுறாங்களா? அவர் மனசறிஞ்சு நடந்துக்கிறதுனால தானே குடும்பம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. அண்ணன் உன் வாழ்க்கையை பத்தி என்னென்னவோ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காருமா. என்கிட்ட அப்பப்ப சொல்லியிருக்காருமா. அவர் மனசை புரிஞ்சுக்காம சங்கடப்படுறது மாதிரி நடந்துக்கிறியம்மா. நான் சொல்றத கேளுமா. அந்த வாசல்லாம் தேர மாட்டாம்மா.
அவன் 5 காசுக்கு பிரயோஜனம் இல்லாதவன்மா. அவன், அவங்க அப்பா, அம்மா, செல்வம் இவங்கெல்லாம் லேசுப்பட்டவங்க இல்லம்மா. மொத்த குடும்பமும் சேர்ந்து அண்ணனை எப்படிலாம் அவமானப்படுத்திருக்காங்க உனக்கே தெரியும்ல. அவங்களுக்காக நீ வக்காலத்து வாங்கலாமா? அவங்களுக்காக நீ அண்ணன் மனசை கஷ்டப்படுத்த வேண்டாம்மா. தயவு செஞ்சு ஒன்று சொல்றேன் கேளும்மா. வாசுனால உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர முடியாதும்மா. அவனை நம்பி நீ உன் வாழ்க்கையை வீணாக்கிக்காதம்மா. பாருமா, வாசுவை டைவர்ஸ் பண்ணிட்டு அண்ணன் சொல்றபடி கேளும்மா. அவர் உனக்கு பிரமாதமான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாருமா. சங்கர்லிங்கம், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? இப்பதானே என் குடும்ப விஷயத்துல தலையிடாதீங்கன்னு சொன்னேன். என்னைக்காவது என் பொண்ணு மாப்பிள்ளையும் ஒண்ணு சேருவாங்க, அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நான் தெய்வத்துக்கிட்ட எல்லாம் வேண்டிக்கிட்டு இருக்கேன். நீ வந்து டைவர்ஸ் அதே எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க. கோவப்படாதீங்க அண்ணி. அண்ணன் மனசுல இப்படி ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கிறத பாப்பாட்ட சொல்லி சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பரம ரேவதி, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். யோசனை பண்ணி நல்ல முடிவாடுமா. நான் யோசிக்கிறேன், நீங்க கிளம்புங்க. அப்பா, உன்னோட இந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அண்ணி. அண்ணன் வந்ததும் மறக்காம கையெழுத்து வாங்கி வைங்க. அதை சீக்கிரமா காலையில வாங்கிட்டு போய் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கொடுத்தா தான் சரியா 10 மணி முடிக்க முடியும். வரேன்னு. கருங்காலி பைய சொந்த பொண்ணு வாழ்க்கைய தொலைச்சு தலை முழுகிட்டு இப்போ ஏன் பொண்ணு வாழ்க்கைய நாசம் பண்ண பாக்குறான். ஏண்டி, அவன் என்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போறான், நீ என்னமோ யோசிக்கிறேன்னு சொல்ற. வேற என்னம்மா பண்ண சொல்ற? இதெல்லாம் அந்த ஆளா பேசல, அப்பா தான் பேச சொல்லிருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த ஆள் கிட்ட விவாதம் பண்ணி என்ன பிரயோஜனம்? இவங்களை எல்லாம் அவங்க போக்குல தான் விட்டு பிடிக்கணும். நீ பேசாம இரு. என்னவோ பண்ணு. எனக்கு அடுப்புல கொஞ்சம் வேலை இருக்கு, இதை எடுத்துட்டு போய் உள்ளவே. எங்கடி போற? உங்க அப்பா தான் வெளியில போக வேண்டாம்னு சொன்னார்ல. ஒரு அவசர வேலையா வெளிய போயிட்டு வரேம்மா. என்ன அவசர வேலை? வந்து சொல்றேம்மா.